ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி திராட்சை பழம் மிட்டாய். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் ஒரு சாஸ் பேனை வச்சுக்கோங்க. இப்போ 1 கப் சர்க்கரை சேர்க்குறேன். ஒரு கப் சர்க்கரைக்கு 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. இப்போ கிட்டத்தட்ட பாகு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக கலர் மாறினோன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா டார்க் கலராக வந்துடாம அப்புறம் மிட்டாய் நல்லா கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ சக்கரைப்பாகு கரெக்டான பதத்தில் வந்திருக்கான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா, ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அதில் சக்கரைப்பாகு ஊற்றிக்கோங்க. இப்போ அந்த தண்ணிக்குள்ளே இருக்க சக்கரைப்பாகை எடுத்து உடைச்சிங்கன்னா இப்படி கண்ணாடி போல் உடையும். இது கரெக்டான பதம். இப்போ இந்த சுகர் சிரப்பில் திராட்சை பழத்தை முக்கி எடுத்துக்கலாம். இப்படி தனித்தனி பழங்களாகவும் முக்கி எடுத்துக்கலாம். சுகர் சிரப்பில் முக்கிட்டு பழங்களை வைக்கும்போது பிளேட்டுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. அப்போ தான் எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா பழங்களையும் சுகர் சிரப்பில் முக்கி எடுத்தாச்சு. இப்போ 15 நிமிஷம் ஃப்ரீசரில் வைப்போம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட திராட்சை மிட்டாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், சூப்பராக நம்மளோட திராட்சை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.